நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளுடன். பேர்வளை மருதானை யாசிர் அரஃபாத் மாவட்டத்தில் உள்ள அல் ஃபாசியத்துல் நஸ்ரியா ஆண்கள் பாடசாலையில் மர்ஹூம் அல்ஹாஜ் நாசிம் பாட்சா மரிக்கார், மர்ஹூமா ஹாஜியானி சித்தி கதிஜா ஆகியோரின் ஞாபகார்த்தமாக இவர்களது பிள்ளைகளினால் பல கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வகுப்பறை கட்டிட திறப்பு விழா 2ஆம் திகதி வியாழக்கிழமை 2/1/2025 அன்று நடைபெற்றது. பேர்வளை நகரசபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளருமான அல்ஹாஜ் அரூஸ் ஆசாத், பிரபல சமூக சேவையாளர்களான அல்ஹாஜ் தஸ்தகீர் பாட்சா, முகமது ஃபலூல் ஆகியோரின் வேண்டுகோளின் பேரில் மர்ஹூம் நாசிம் பாட்சா மரிக்கார் தம்பதிகளின் புதல்வர்களால் இந்த கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அதிபர் திருமதி யஹ்யா ஹுசைர் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் மர்ஹூம் நாசிம் பாட்சா மரிக்கார் தம்பதிகளின் பிள்ளைகள் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தனர். விழாவுக்கு வருகை தந்த பிரமுகர்களை அதிபர் யஹ்யா ஹுசைர், பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் இஸ்மத் அஹ்மத், உறுப்பினர்களான முகமது அரஃபாத், முகமது இம்ரான், அலி சப்ரி உட்பட பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் வரவேற்றனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய விசேட அதிதிகளில் ஒருவரான ரிஸ்னா ஷாஃபி உரையாற்றும் போது கூறியதாவது: வாசலும் பாடசாலையும் இரு கண்கள் போன்றது. அந்த வகையில் இன்று கல்வி கண்களை திறப்பது போன்று பாரிய இடப்பற்றாக்குறையாக இருந்த இந்த பாடசாலைக்கு 4 மாடி கட்டிடங்களை அமைக்க எமது குடும்பத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் முன்வந்தமை வரலாற்று நிகழ்வாகும். அதே போன்று சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற மூட கொள்கையோடு இருந்த சமூகத்துக்கு எமது பாட்டனாரான H.M. ஜெய்னுல் ஆப்தீன் என்பவரோடு 8 பேர் அறிந்த குழு ஒன்றினாலேயே இப்பகுதியில் அல்ஃபாசியத்துல் நஸ்ரியா என்ற பெண்கள் பாடசாலை தோற்றம் பெற்றமை மற்றும் ஒரு மைல்கல் ஆகும். இந்த பாட்சா பரம்பரையில் வந்தவர்களாலேயே இந்த கல்வி பணி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்றார். அதிபர் யஹ்யா ஹுசைர் தலைமை உரையில் கூறியதாவது: இந்த பாடசாலை வரலாற்றில் இன்னொரு மைல்கல்லை எட்டியதென்றே கூற வேண்டும். ஏனெனில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மாணவர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட இப்பாடசாலை நாளடைவில் வளர்ச்சிக்கான வள பற்றாக்குறை ஏற்பட்டு வந்திருக்கிறது. முன்னாள் சபாநாயகருமான M.A. பாக்கிர் மக்கார் ஆரம்ப கட்டிட தொகுதியை அமைத்து தந்தார். அதன் பின்னர் ஏற்பட்ட இடப்பற்றாக்குறையின் விளைவாக 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலையினால் மற்றும் ஒரு கட்டிடம் தரப்பட்டது. இந்த பாடசாலை மாணவர்கள் மிகவும் பொறுமைசாலிகள், அதே போன்று பெருமைசாலிகளும் ஆவார்கள். 16 பேர் கொண்ட ஆசிரியர் குழாமும் பல தியாகங்களை சந்தித்து இடப்பற்றாக்குறையை சமாளிக்க காலை நேரம் மற்றும் மாலை நேரம் என 2 வேளைகளும் பாடசாலை நடைபெற்ற துரதிர்ஷ்ட நிகழ்வை மிகவும் கவலையுடன் நினைவு கூறுகிறேன். இவ்வாறு சிரமப்பட்டு புலமை பரிசில் பரீட்சையிலும் சாதாரண தர பரீட்சையிலும் உயர் தகைமைகள் பெற்ற மாணவர்கள் இங்கு உள்ளனர். கடந்த வருடம் 60% தாண்டி சித்தி அடைந்த வரலாறும் உண்டு. இந்நிலையில் மாணவர் தொகை மேலும் அதிகரிக்க இடப்பற்றாக்குறை தொடர்ந்து எம்மை வாட்டி வந்தபோது கொடைவளல் குடும்பமான பாட்சா குடும்ப வாரிசுகள் ஒன்றிணைந்து பாடசாலைக்கு அருகிலுள்ள காணியை கொள்முதல் செய்ததோடு 4 மாடிகள் கொண்ட வகுப்பறை கட்டிடம் அமைத்து தர முன்வந்தனர். அதில் 2 மாடிகள் பூர்த்தியான நிலையிலேயே அதில் இன்று திறப்பு விழா நடந்தேறுகிறது. அந்த வகையில் அண்ணல் நபிகளாரின் கல்விக்கு உயிர் கொடுப்போர் என்பது பற்றி நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் அனைவரும் சதகத்துல் ஜாரியா நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றனர். நாமும் இவர்களுக்காக பிரார்த்திப்போம் என்றார். முன்னாள் நகரசபை உறுப்பினரும் முன்னாள் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளருமான அல்ஹாஜ் அரூஸ் ஆசாத் கூறியதாவது: முஸ்லிம் பெண்கள் கற்பதை நினைத்து கூட பார்க்காத காலகட்டத்தில் இலங்கையில் முஸ்லிம் பெண்கள் படிக்க வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்த ஊர் பேர்வளை மருதானையாகும். அதன் எதிரொலியாகவே இன்று பெண்களுக்கான கல்லூரி தோற்றம் பெற்று அதன் நூற்றாண்டையும் அண்மையில் கொண்டாடினோம். மிக அண்மை காலத்திலேயே இங்கு ஆண்களுக்கான கல்லூரி உதயமானது. அதுவும் காலத்துக்கு காலம் பௌதீக வள பற்றாக்குறையோடு தளபாடம் மற்றும் தேவைகளை வேண்டி நின்றதை நாம் அறிவோம். ஒரு சந்தர்ப்பத்தில் குழுக்கள் முறை மூலம் பிள்ளைகள் தேர்வு இடம்பெற்ற அவல நிலையையும் நாம் சந்தித்தோம். இவ்வாறு நெருக்கடிகளோடு பெற்றோரும் பிள்ளைகளும் எண்ணற்ற அசௌகரியங்களுக்கு உள்ளானார்கள். காலை மாலை நேர வகுப்புகள் என்று ஆசிரியைகள்
பிரிக்கப்பட்டனர். இந்த இன்னல்களை போக்கவே இந்த பாடசாலையின் பெற்றோர் என்ற வகையில் எனக்குள்ள சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பரோபகார நாசிம் பாட்சா மரிக்கார் குடும்பத்தினருடன் தொடர்பு கொண்டு இந்த கைங்கரியம் நிறைவேற துணை நின்றேன். அதன் விளைவாகவே இன்று இந்த கட்டிடம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. இந்த பகுதி மக்களது கல்வி கண்ணும் திறக்கப்பட்டுள்ளது. இதற்காக உழைத்த அனைவரையும் நன்றியோடு ஞாபகமூட்டுகிறேன் என்றார். இடையில் பாடசாலை மாணவர்களின் இனிமையான கசிதா நிகழ்ச்சிகள் களை கட்டின. தொண்டர் ஆசிரியருக்கும் இட நெருக்கடி வேளையில் சிரமம் தாங்கி மாலை நேரத்தில் சமூகம் அளித்த கற்பித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி கடனாக பாட்சா குடும்ப வாரிசுகளால் பண வவுச்சர் ஒன்றும் அதிபரிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் அல்ஹாஜ் இம்தியாஸ் பாக்கிர் மக்கார், பேருவளை நகரசபை முன்னாள் உபத்தலைவர் அல்ஹாஜ் ஹசன் ஃபாசி, பேருவளை நகரசபை முன்னாள் உறுப்பினர்களான அரூஸ் ஆசாத், டில்ஷாத் அன்வர், ஓய்வு பெற்ற பிரதி கல்வி பணிப்பாளர் AWM அஜ்வாத், பேருவளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லலித் பத்மகுமார், ஓய்வு பெற்ற கோட்ட கல்வி பணிப்பாளர் சோமரத்ன அல் ஃபாசியத்துல் நஸ்ரியா மகளிர் கல்லூரி அதிபர் மஸ்னவியா மூசின், சீனன்கோட்டை பள்ளிச்சங்க இணை பொருளாளர் அல்ஹாஜ் AZM ஜவாஹிர் மற்றும் மஸ்ஜிதுல் அப்ரார் பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் அல்ஹாஜ் அத்தாவுல்லா அபுபக்கர், முன்னாள் மஸ்ஜிதுல் அப்ரார் பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் AIM அசாத் JP, அப்ரார் கல்வி நிலைய தலைவர் நிசாம் ஹாஜியார் மற்றும் ஷேம் ரிஃபாய் ஹாஜியார், அதிபர் SA குமார், சமூக சேவையாளர்களான தஸ்தகீர் பாட்சா, முகமது ஃபலூல் உட்பட ஊர் பிரமுகர்கள், உலமாக்கள், கல்விமான்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், அபிவிருத்தி சங்க செயலாளர் இஸ்மத் அகமது, உறுப்பினர்களான முகமது அரஃபாத், முகமது இம்ரான், அலி சப்ரி என பெருமளவிலானோர் கலந்து கொண்டனர். இந்த தகவல்களை வழங்கியவர் பேருவளை நிருபர் BM முக்தார். உண்மையிலே இன்னைக்கு எங்களோட பாடசாலை வரலாற்றில் ஒரு மைல்ஸ்டோன் தான் செல்லணும். ஏதாவது மைல்ஸ்டோன் சொல்லி என்றால் எங்களுடைய ஸ்கூல் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எங்களுடைய ஸ்கூல் ஹிஸ்டரி எடுத்தால் ஆரம்பத்தில் ஒரு பிரைமரி செக்ஷன் கிரேட் 1 to 4 தான் இந்த ஸ்கூல்ல அனுமதி இருந்தது. அதன் பின்னர் கிரேட் 5க்கு அனுமதி கிடைச்சது பாய்ஸ். கிரேட் 5க்கு பிறகு பாய்ஸ் எல்லாம் ஏனைய பாடசாலைகளை நாட வேண்டி இருந்தது. ஏனைய அயலுள்ள பாடசாலையில பேரண்ட்ஸ் அனுமதி பெறுகிறது பெரும் சேலஞ்சஸாக இருந்தது. அப்படி சிரமங்களுக்கு மத்தியில எங்களோட ஊர் மக்கள், பிரின்சிபல்ஸ், நலப்பிரிவிகள், எங்களோட 2023ஆம் ஆண்டு OL பெற்ற பேரண்ட்ஸ் அனைவரும் சேர்ந்து எங்களோட பாய்ஸ் ஸ்கூல் ஒன்றுக்கு அனுமதி எடுத்து, அனுமதி எவ்வாறு கிடைச்சிருந்தால் கிரேட் 1 to 11. நான் இந்த ஸ்கூலை பாடமெடுத்த 2019ஆம் ஆண்டு வளைய கல்வி பணிமனையில வேண்டுகோளுக்கு நாங்க இந்த பாடசாலை பொறுப்புகள் இருக்கு. இதுதான் உண்மையிலே
பாடசாலைகளின் பங்களிப்பு மிகவும் அத்தியாவசியமானது. பள்ளிவாசலும் பாடசாலையும் சமூகத்தின் இரு கண்கள் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த பிரதேசத்தில் குறிப்பாக இப்பாடசாலையின் இடப்பற்றாக்குறையை ஓரளவாவது நிவர்த்தி செய்ய இந்த கட்டடத்தை நிறுவுவதற்கு எனது குடும்பத்தை தெரிவு செய்த வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். தேவை என்று மிக்க ஆர்வத்தோடும் உணர்வோடும் தன்னுடைய சொந்த தேவைகளை விட்டு கொடுத்து தன்னுடைய குடும்பத்துடைய தேவைகளை விட்டு கொடுத்து அயராது பாடுபட்ட அல்ஹாஜ் பாட்ஷா தஸ்தகீர், அதே போன்று என்னுடைய அரூஸ் ஹாஜி அல்ஹாஜ் முஹம்மத் சாலிஹ் ஹாஜி அவருடைய மகன், அதே போன்று என்னுடைய அமீன் அவர்களுடைய சகோதரர் நாசிம் இன்னும் அவர்களோடு சேர்ந்து அயராது பாடுபட்ட என்னுடைய சகோதரர்கள், எமது பாடசாலையுடைய மாணவர்கள், அவருடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு புனிதமான ஒரு சிறப்பான ஒரு மாதம், ரஜபுடைய மாதம், அமல்களிலே முன்னேறிக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ரஜபுடைய மாதத்துடைய ஆரம்ப பதிவில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். I also take this opportunity to invite my brothers, பாத்திராமாதியாருடைய சகல பிள்ளைகளுடைய அனுமதியை பெற்று அதிபருடைய அனுமதியை பெற்று ஆசிரியர்கள் யாவருடைய அனுமதியை பெற்று இந்த பாடசாலையிலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரமாற்றங்களை, இந்த இடத்தை மருதானை அல்பாசித்துல் நஸ்ரியா பாடசாலையினுடைய இந்த பூமியை எடுப்பதற்கு அயராது பாடுபட்ட அஜுவாத் மாஸ்டருடைய அனுமதியை பெற்று அவங்களுடைய அனுமதியை பெற்று நிக்காஹ் சேவை. வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே, மறுமையிலும் அதுவே. மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள, கல்வி அறிவுள்ள, தொழிலுள்ள, நல்ல குடும்ப பின்னணியுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம், நம்பிக்கையான அமானித சேவை. உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது. உங்கள் சுய விவர கோவையினை முஹப்பத் நிக்காஹ் ஃபவுண்டேஷன், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்புகளுக்கு 0777 94 36 36, வாட்ஸ்அப் 072 36 36 36 1, இமெயில் muhabbat.lk@gmail.com.